ஹாய் வியூவர்ஸ், தி விச்சர் சீசன் 4ஓட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. அந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக நான் பார்த்தேன். பார்க்குறதுக்கு செம்ம பிரம்மாண்டமாக வேறு லெவலில் இருக்குங்க. என்ன ஒரு வருத்தம் பார்த்தீங்கன்னா, ஜெரால்ட் கேரக்டரை இப்போ வேற ஒருத்தர் நடிக்கிறாருங்க. முன்னாடி ஹென்ரி கேவல் வந்து நடித்தார். செம்மையாக இருந்துச்சு, செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு. இப்போ லியா எம்ஸ்வொர்த்னு ஒருத்தர் நடிக்கிறாரு. இவர் எந்த அளவுக்கு நடிக்க போகிறாருன்னு என்னன்னு தெரியல. ஏன்னா தி விச்சர் இந்த கதை காலத்துக்கு வந்து அந்த ஜெரால்டுங்கிற கேரக்டர் ஹென்ரிக்கு வந்து செம்ம பர்ஃபெக்டாக பொருந்துங்க. இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த லியால் ஹெம்ஸ்வொர்த் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு மேலே நடிக்க போகிறான்னு தெரியலங்க. இந்த வெப்சீரிஸ் வந்தால் தான் தெரியும். மொத்தம் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா 3 சீசன் இருக்குது. 3 சீசனுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. அக்டோபர் 30 இந்த சீசன் 4 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமே தமிழ் டப் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் ஜெரால்ட் கேரக்டருக்கு இதுக்கு முன்னாடி பண்ண தமிழ் டப்பிங் வேறன்னு நினைக்கிறேன், சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அவரோட வாய்ஸ் செம்மையாக இருக்குங்க, செம்ம கம்பீரமாக இருக்கும். அவரோட பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த தமிழ் டப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவருக்கு பண்ணப்பட்ட இந்த தமிழ் டப் வந்து எனக்கு பெருசாக திருப்தியே இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, இந்த சீசன் 4ல் என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிரியை கண்டுபிடிக்கிற ஒரு வேலையில் இருக்காங்க. வில்காட்ஸ்னு ஒருத்தன், அவன் மிகப்பெரிய ஒரு படையை திரட்டுறான். அவன் ஒரு விஷயத்தை பண்ண போகிறான், அதுக்கு சிரி தேவை. ஜெரால்டோட முக்கியமான வேலை சிரியை பாதுகாக்கிறது தான். சீசன் 3 எண்டில் உங்களுக்கு தெரியும், ஜெரால்ட் வந்து சிரியை தேடி போவார். இந்த சீசன் 4ல் ஜெரால்ட் கூட இன்னும் பல திறமை ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு போருக்காக ரெடி ஆகுறாங்க. இந்த சீசன் 4ல் இளவரசிக்குன்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதை என்னங்கிறதையும் காட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரெய்லரில் காட்டப்பட்ட அந்த ஃபேண்டசியான விஷயம்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அந்த சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த சீசன் 4 வந்தால் கண்டிப்பாக பார்க்கணுங்கிற ஒரு தாட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த ட்ரெய்லரு. ஏன்னா அதுக்கு பண்ணப்பட்ட அந்த சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், அந்த ட்ரெய்லரோட கட்டாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்கள் தி விச்சர் வெப் சீரிஸை பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பாருங்கள். சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 இந்த 3ஐயும் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த சீசன் 4ஓட கதை என்னன்னு புரியும், உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் அந்த 3 சீசனையும் பார்க்க முடியும். ஏன்னா செக்ஸுவல் கண்டென்ட்னா அங்கங்கே வரும். இருந்தாலும் செம்ம வெப் சீரிஸுங்க இது, பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. அக்டோபர் 30 நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுக்குள்ளார இந்த 3 சீசனுமே பார்த்துருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ரிவ்யூ வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.